தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு விஏஓ ஆஃபீஸில் எக்ஸாமே இல்லாமல் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு, வெறும் கிளர்க்கு மட்டும் இல்லை, அது இல்லாமல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே எலிஜிபிள். அது இல்லாமல் 8th 10th அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, அதாவது 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது முழுக்க பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரி கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நிரந்தர அரசு வேலைவாய்ப்புக்கு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் சேலரி அப்படின்னா 15,700 உங்களுக்கான மினிமம் சேலரி. மேக்ஸிமம் அப்படின்னா 62,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 31 ஜனவரி 2024 இதுக்கான லாஸ்ட் டேட். முழுசாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 வாரம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கமெண்ட்லேயும் லிங்க் பின் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அது மேலே மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெயர், இந்த இடத்துல உங்களுடைய பாலினம், ஆண் பெண் மற்றும் திருநங்கை என்னவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல தந்தை அல்லது கணவர் பெயர், எந்த பெயரை மென்ஷன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பெயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிறந்த தேதி, நாள், மாதம், வருடம்ங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய வயது 1/7/2023 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய முகவரி, நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது நிலையான முகவரி, உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ். 2 அட்ரஸும் ஒன்றேன்னா ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் மறக்காமல் 9வதுல பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரின் தொலைபேசி எண் மற்றும் கைபேசி எண், மொபைல் நம்பரோ டெலிஃபோன் நம்பரோ ஏதோ மென்ஷன் பண்ணுங்கள். மற்றும் மின்னஞ்சல் முகவரி என்னங்கிறத எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மதம், எந்த மதத்தை சார்ந்தவங்க, இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர், இதர மதத்தினர் எதுவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களுடைய வகுப்பு மற்றும் உட்பிரிவு என்ன, உங்களுடைய கம்யூனிட்டி அதில் உங்களுடைய உட்பிரிவு என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய சொந்த மாவட்டம் எது, எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை ஏதாவது கோர்றாங்க, அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். கொரோனா தொற்றால் அப்பா அம்மா 2 பேர்த்தையும் இழந்தவங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்குன்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. வீட்டில் முதல் தலைமுறை பட்டதாரிகள்னால் இதை மென்ஷன் பண்ணுங்கள். ஆதரவற்ற விதவை அவங்க அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. பட் கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் கம்பல்சரி வேணும், இதை நீங்கள் மென்ஷன் பண்ணுறப்போ. அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. வச்சு எல்லாத்துலேயும் டிக் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி சான்று, பள்ளி மாற்று சான்று அதாவது டிசி வைக்கணும், சாதி சான்று அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், முன்னுரிமை மேலே சொல்லியிருந்தால் அந்த 3 கேட்டகரியில் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுட்டு நீங்கள் டிக் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. இதர சான்றிதழ் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலராக படிச்சிருந்தால் அதை வச்சுருந்தா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா அதை வச்சுட்டு நீங்கள் என்னங்கிறத மென்ஷன் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. ஆதார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வீட்டு வரிசை இது ஏதோ ஒன்று வச்சுட்டு இங்கே டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு எம்டி போஸ்டல் கவரில் உங்களுடைய அட்ரஸ் எழுதி அதில் 30 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அதையும் வச்சு மொத்தமாக தான் பேக் பண்ணி அனுப்பணும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கால் லெட்டருக்காக. அதையும் வச்சுட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் உறுதிமொழி என்ன அப்படிங்கிறத படித்து பார்த்துக்கோங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் படிச்சுக்கோங்க. உறுதிமொழி படித்து பார்த்துட்டு நாள் மற்றும் இடம், உங்கள் ஊர் பேர் மற்றும் உங்களுடைய ஊர் நாள் என்றைக்கு அனுப்புகிறீங்கிற டேட்டை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல விண்ணப்பதாரர் கையொப்பம். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம்.
மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான பதவிகள். என்னென்ன பதவிகள் அறிவிச்சிருக்காங்க, எங்கிருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன பதவிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன், ஜீப் டிரைவர், இந்த 4 விதமான பதவிகளுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. நிறையா பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் பின்னாடி பார்க்கலாம். அதில் இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை வச்சு இப்போ டீட்டெயில்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன். மற்ற இதுக்கெல்லாம் எவ்வளோ குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்னங்கிறது இதை வச்சே சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் கிளர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,900 58,500 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பொதுப்பிரிவு ஓசி கேட்டகரினா 18 முதல் 32, பிற்படுத்தப்பட்டோர் 18 முதல் 34, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 18 முதல் 34, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் 18 முதல் 37, ஆதரவற்ற விதவை 18 முதல் 37, மாற்றுத்திறனாளி 18 மினிமம். இங்கே சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் கூட ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. முன்னாள் இராணுவத்தினா மினிமம் 18, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரினா 50, மிச்சம் இருக்க எல்லா கேட்டகிரிக்கும் பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் 55 வயது வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கல்வி தகுதி ரெக்கார்ட் கிளர்க்குன்னா 10th பாஸ் பண்ணிக்கணும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் ஜீப் டிரைவர்னால் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். நைட் வாட்ச்மேனுக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரியணும். ஜீப் டிரைவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக உங்கள்கிட்ட லைட் மோட்டர் டிரைவிங் லைசன்ஸ் வேணும். மினிமம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுதான் அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன். மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸுமே ஒன்று தான். ஓகேங்களா. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/1/2024 நீங்கள் அப்ளை பண்ணலாம். காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5:45 வரைக்கும். 31/1/2024 சாயந்தரம் 5:45 தான் உங்களுக்கான லாஸ்ட் டேட். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லையும் அதுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. வாங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் என்னங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். இது எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்க மொத்தம் ஒரு 11 பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகளுங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜீப் டிரைவர் வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது இல்லாமல் ரெக்கார்ட் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீப் டிரைவர் அந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா. மொத்தம் ஒரு 11 பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்தோன்னு இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு அடுத்தது இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும். ஓகேங்களா. நீங்கள் டவுன்லோட் பண்ணுறவங்க இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட். என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 8/1/2024 31/1/2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். மொத்தம் 11 பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ் ஒவ்வொன்றும் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அறந்தாங்கியோடது கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை பிளாக்லேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு இருக்குது. அந்த பேஜில் போனீங்கன்னா அதுலேயும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பஞ்சாயத்து யூனியன். ஓகேங்களா. மொத்தம் 11 பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற மாவட்டத்தை விட இன்றைக்கி வந்தது புதுக்கோட்டை மாவட்டம். ஓகேங்களா. அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.